பிளாட்டோட ஓனர் எங்க இருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க. சார் அது அது அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே ஃபோன்ல பேசிட்டேன் சார் நான். அவரு அமெரிக்கால இருக்காரு. அவர் ஃபோன் நம்பர் கொடு. சார் அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல வர்றது அவரு டேய் அ என்ன மழுப்பிக்கிட்டு இருக்க? ஃபோன் நம்பர் கொடுனா குடுறா. அது வந்து சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருந்தா கழுத்தை திருகி போட்டுருவேன். டேய் சார் இங்க வாடா. சார் நான் உங்க கால்ல கூட விழுந்துட்டேன் சார். என் ஃபோன் உண்மையாவே கீழே வந்து உடைஞ்சிச்சு சார். நம்பர் மாத்திட்டேன், ஃபோனும் மாத்திட்டேன். பழசெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்ககிட்ட போய் சொல்லி நான் என்ன சார் பண்ண இங்க போறேன்? பாரு, நான் உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். நம்பரை எப்படியாச்சும் நீ வாங்கி கொடுக்கணும். என்ன புரியுதா? ஓகே, கிளம்பு. சார் என்ன? நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் சார். இப்பவே சொல்லிடுறேன் சார். உங்க அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஆக்கிறதுக்கு எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிஞ்சுது. ஃப்ரீ டைம்ல வந்து 4 போட்டோ மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க, பாஸ்போர்ட் சைஸ்ல. அதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ அந்த லாக்கர் சார்? இதுக்கு முன்னாடி உங்களை சைன் பண்ண சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே லாக்கர் சம்பந்தப்பட்டது தான். சீக்கிரமே அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டோனி, ஏய் டோனி, எதுக்கு ஏசி எவ்வளோ குறைச்சி வச்சிருக்க? ரொம்ப கோல்டா இருக்கு பாரு. கொஞ்சம் நார்மலா வைக்கிறியா? நீங்க வேற எங்க? நான் எதுவும் பண்ணல. அப்புறம் எப்படி திடீர்னு குளிருது? இதுல நிறைய மாறி இருக்கு.
டோனி 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 நான் தான், இட்ஸ் மீ. டோனி உனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு டோனி? என்னன்னு கேக்குறான்ல. டோனி டோனி ஒண்ணும் இல்ல டோனி, காம் டவுன். சார் ம். ஃபைல் சார். ஓ, ரொம்ப நன்றிப்பா. அது ஒண்ணும் இல்லப்பா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். என் மனசுல வித்தியாசமா ஒண்ணு தோணுச்சு. முதல்ல நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன். அது என் நண்பனோட பொண்ணை பத்தின கதை தான் அது. இல்ல, அது ஒரு கேஸ் தான். அது ஒரு சாதாரணமான கேஸ் தான். ஒன்னும் நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இல்லப்பா. நான் தேடும்போது எனக்கு ஒரு விஷயம் காதுக்கு வந்துச்சு. இல்ல, இத பத்தி உன்கிட்ட சொன்னா உனக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இது 2002ல நடந்த சம்பவம். ரிலாக்ஸ், ஒன்றும் நடக்காது. நான் நாளைக்கே திரும்பி வரேன். புது ஃப்ளாட் ஒன்று பார்க்கலாம், சரியா? ம். சரி, வா. நான் அப்படியே கிளம்புறேன். நான் பாப்பா கிட்டேயும் செக்யூரிட்டி கிட்டேயும் சொல்லியிருக்கேன். பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ணு, அவங்க வந்துருவாங்க. சரியா? அப்புறம் வேற ஏதோ சொல்லணும்னு நினைச்சேன். பழைய டெனண்ட்டுக்கு பில்லு வந்துருச்சு, அப்படிதானே? அன்னைக்கே வந்துருச்சு. அது அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க நம்பர் வாங்கிட்டேன். உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், சரியா? சரி. என்னாச்சு? டேக் கேர். பாய். ம். அண்ணா, உங்களுக்கு யார் வேணும்? அந்த ஃப்ளாட் பத்தி என் கணவரோட நண்பர் தான் சொன்னாரு. அப்படியா? அதுக்கப்புறம் பலமுறை என் கணவர்கிட்ட வீட மாத்த வேண்டாம்னு சொன்னேன். நீங்களே சொல்லுங்க. இருக்கும்போது வாடகை வீட்டுக்கு ஏன் போனோம்? ஆனா என்ன பிரச்சனைன்னா இவர் என் பேச்ச கேட்கல. ம். வழக்கம் போல அவர் எப்பயுமே அப்படிதான். அதனால தான் பிரச்சனையே. ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி பெருசா எந்த ஒரு காரணமும் கிடையாது. அவரோட ஆபீஸ்க்கு பக்கத்துல அந்த இடம் இருந்ததுனால தான் போனோம். ஓ. ஆனா எங்களுக்கு அங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு வந்ததால தான் அங்க இருக்கக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்படிங்களா? சரி, என்ன மாதிரியான ப்ராப்ளம்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்துல அங்க இருக்க பொருட்கள்லாம் கீழே விழுந்துச்சு. திடீர்னு அங்க இருக்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். முதல்ல அதெல்லாம் நார்மல் தான் நினைச்சோம். அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா என் பையன் வந்து வேற ஒரு பையன் அங்க இருக்கிறத பார்த்து தான் சொன்னான். அது போக அந்த பையன் அவன் கூட விளையாடுறதாகவும் என்கிட்ட வந்து சொன்னான். அடிக்கடி என்னை கூப்பிட்டு அவனை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் இங்கதான் நிக்கிறான்னு சொல்லுவான். அதோ அங்க பாருமா, அங்கதான் நிக்கிறான்னு அடிக்கடி சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்களுக்கு அதெல்லாம் பார்த்து பயமே வந்துடுச்சு. இதுக்கு மேல பிரச்சனை வேண்டான்னு சொல்லி அந்த பிளாட்டை விட்டு உடனே கிளம்பிட்டோம். யாராவது தெரிஞ்ச ப்ராப்ளம் இருக்க இடத்துல இருப்பாங்களா சொல்லுங்க, அதான் கிளம்பிட்டோம்.